ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெண்கள் சாய்ஸ் வித் மீ தேவிஸ்ரீ. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு என்னதான் அந்த ஆசைகள் நிறைவேறினாலும் சிலருக்கு அந்த ஆசைகள் நிறைவேறாமலே போயிடும். அவங்கள பற்றின சிந்தனையும் கவலையும் ஒரு சிலருக்கு ஏற்படுவதுண்டு. அந்த மாதிரியான சிந்தனை ஏற்பட்ட ஒரு நபர் தான் மீரா உதயகுமார். அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட புது அனுபவத்தை பற்றி தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண இருக்காங்க. அதை கேட்டு நாமளும் ஏதாவது முயற்சி பண்ணலாமா? மழை பெய்யும்போது மழை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மழை வந்த உடனே வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கதகதப்பு, மழையில் நனைகிறது, நனைஞ்சு முடிஞ்சோடனே வீட்டுக்குள்ளே வந்துடலாம், நான் வேறு ஃப்ரெஷ்ஷான க்ளோத்ஸ் மாற்றிட்டு ரொம்ப வார்மாக இருக்கலாம். அப்படி ராத்திரி மழை வந்தால் பயம் இருந்ததுன்னா அம்மா இருப்பாங்க பக்கத்தில். அந்த மாதிரி ஒரு அம்மாவோட அருகாமை, அது கொடுக்கக்கூடிய அந்த சேஃப்டி, இது செக்யூரிட்டி ஃபீலிங், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அப்போ எனக்கு பல விஷயங்கள் என் கண் முன்னால் வரும். கையேந்தி நின்று அந்த குழந்தைங்க, அப்போ அவங்கெல்லாம் எங்கே போவாங்க? இப்போ நான் இங்கே பத்திரமா நான் ஒரு சொகுசாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ராத்திரி ஒதுங்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, எங்கே தூங்குவாங்க, அவங்களுக்கு பெட்ஷீட் இருக்குதா? இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சங்கடமான விஷயம். இப்போ அந்த எனக்கு ஈரம் படுறது பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களையும் என்ன மாதிரி ஈரம் படுறது பிடிக்காதவங்க இருந்ததுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்படி ரொம்ப யோசித்துட்ருக்கவே தான் எனக்கு அப்போவே நான் தீர்மானித்த விஷயம் சின்ன குழந்தைங்களோட ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் இந்த மாதிரி கஷ்டங்களில் இருக்கலேருந்து இதுக்கு ஒரு மாற்று கொண்டு வரணும் அப்படிங்கிறது என் மனசில் நிறைய பேர் அப்படி இருப்பாங்களே, எல்லாருக்குமே தோணக்கூடிய விஷயந்தான் இது. ஆனால் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு அது. அந்த சமயத்தில் தான் என்னோடய கிளாஸ்மேட் உமா இல்லை நீ ஒன்று மாதிரியே சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் அவள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர நேரடியாக பார்க்கல. ஒரு 5 இயர்ஸ் கழித்து திடீர்னு ஒரு சந்திப்பு. அதில் உடனே 5 நிமிஷத்தில் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். அந்த வகையில் பார்த்தா நான் ரொம்ப ரொம்ப லக்கி. அவருக்கும் இதே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இப்போது யூஎஸில் நாங்கள் 2 பேருமே படிக்க போனோம். ஐ வாஸ் டூயிங் MSW, மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க். அதில் இந்த மாதிரி நிறைய இம்பாவரிஷ் பீப்புள், வித்தியாசமான பிரச்சனைகள், இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் தாண்டி என் மனசில் தீவிரமாக நின்னது அந்த குழந்தைங்களோட பிரச்சனை தான். என்னுடைய கான்சன்ட்ரேஷன் MSWவில் சைல்டு அண்ட் ஃபேமிலி. அப்புறம் எடிட்டராக ஜாயின் பண்ணேன் லூசன்ட் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனியில். ஆனால் ஒரு 1.5 வருஷம் கழித்து எனக்கு இந்த மாதிரி மினசோட்டா அப்படிங்கிற ஒரு ஊரில் சில்ட்ரன்ஸ் ஹோம் சொசைட்டி ஆஃப் மினசோட்டான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது அடாப்ஷன்ஸ் ரிலேட்டட் இது. அதில் இந்தியா ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஐ ஜம்ப்ட் அட் இட். 2 இயர்ஸ் அங்கே இருந்திருக்கிறேன். 2 வருஷத்தில் ஒரு 139 அடாப்ஷன்ஸ் பண்ணேன். 2-3 முறை இந்தியாவுக்கு வந்தேன், ஆர்ஃபனேஜஸ் பார்த்தேன். அப்போ எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் முகத்தில் அரையிற மாதிரி இருந்தது. என்ன ரீசன்னால் அவங்க ஆர்ஃபன்ஸ் ஆறாங்க? அவுட் ஆஃப் பெட்லாக், அதை புரிஞ்சுக்கிடாத சொசைட்டி, அதுக்குள்ளே தள்ளப்படுற சின்ன பெண்கள், அவங்க அதிலேருந்து எப்படி குழந்தைய வச்சுக்கவும் முடியாமல், கொடுக்கவும் விருப்பம் இல்லாமல், உள்ளே போகிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிதீவிரமான விஷயங்கள். இங்கே உள்ள ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வாரதுக்கே ஒரு 11 months ஆகிடும். அதுக்கு பிறகு அந்த குழந்தை அவங்க கையில் ஒப்படைக்கும் போதும் நான் இருப்பேன். அது ஒரு ரொம்ப ப்ரெஷியஸ் மூமெண்ட். அந்த குழந்தைய வாங்கினோடனே அது அவங்களோடது. இந்த ஒரு சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் ஃபோட்டோவை காமிச்ச உடனே இது தன்னுடைய குழந்தைன்னு அந்த ஏற்றுக்கிற மனப்பான்மை எனக்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு விஷயமா பட்டது. அப்போது நான் நினச்சேன், நான் எதை ரொம்ப தீவிரமாக என்னவா ஆகணும்னு நினச்சினோ அதுக்கே நான் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. என்னுடைய 2 பையங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்தோடனே நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணோம். அப்புறம் கம்ப்ளீட்டாக அதை விட்டுட்டு நான் நாகர்கோவில் வந்தேன். 1 year வெறும் என் 2 பையங்களுக்கு அம்மாவாக மட்டும் இருந்தேன். அப்போது அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ என்னோடய பெரிய பையனை ஸ்கூலில் போட வேண்டிய அவசியம் வந்தது. ஸோ சரி, அடுத்த ஆப்ஷனாக நான் நினச்சி வச்சுருந்தது குழந்தைங்களோட இருக்கணும். ஸோ 24 மணி நேரமும் குழந்தைங்களோட இருக்கிற மாதிரி ஸ்கூலை திறந்தா என்ன அப்படின்னு தோணிருச்சு. ஸோ வி ஸ்டார்டட் த ஸ்கூல். சடனாக டிசைட் பண்ணோம், வி ஸ்டார்ட் த ஸ்கூல்னு முடிவு பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்.
அந்த உலகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்கூலுங்கிறத ஆரம்பித்தோம் நாங்கள். எனக்கு இது ரொம்ப பிடித்தமான இன்னும் நான் நிறைய மாறி இருக்கிறேன். என்னுடைய பழைய கண்ணோட்டங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழந்தையும் எனக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லித்தருது. புதுசாக நான் தினமும் படிச்சுக்கிறேன். ஒன்றையும் அப்படியே பார்க்கும்போது வந்து அவங்க ஒரு நாளைக்கு ஒரு புது விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்து, நான் இப்படித்தான், இதுதான் நீ என்ன நானாகவே இருக்க விடு, உன்னுடைய எண்ணங்களை என் மேலே திணிக்காதங்கிறத டெய்லியுமே எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து என்னை ரொம்ப யங்காகவும் வச்சிட்ருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்குமே நான் வந்து இவ்வளோ 46 வயசான ஒரு பொம்பளையாகவே நான் என்ன நினச்சிக்கிறது இல்லை. பிகாஸ் அவங்களோட அருகாமை வந்து என்னை ரொம்ப யங்காக வச்சுருக்கிறது இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். பொதுவாக பெண்களுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஹேர் கிளிப்பாக இருக்கட்டும், இல்லை எதுனாலுமே இருக்கட்டும், ட்ரெண்டியாக போடணும், டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். அதிலும் குறிப்பாக ஹேண்ட்பேக் இல்லாத பெண்களே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஹேண்ட்பேக்கும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெண்டியாக இருக்கணும் இல்லையா? ஸோ இவங்க வச்சுக்கிற கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நிறைய பொட்டிக்ஸில் வந்து பேக்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. பட் வந்து இவங்க வந்து பேக்ஸ்லையும் சூப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா ஒரு இல்யூஷன் பேக் மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சமிக்கீஸ் கொடுத்துருக்காங்க. நடுவுலலாம் ஒன்றுமே கொடுக்கல. மித்த இடத்துலலாம் இந்த ஒர்க் மாதிரியே வந்து பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் பேக் பார்த்ததே இல்லை எங்கேயும். ஸோ அடுத்த பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இண்டோ வெஸ்டர்னாக இருக்குது. இது வந்து ஸோ நிறைய மிடில் ஏஜ் உமன்லாம் அதை பார்த்தோன்னே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா இதோட பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே வந்து இந்த க்ரீன் கலர், இது வந்து ஃபுல் க்ரீன் சொல்ல முடியாது, பட் வந்து ஒரு ப்ளூ அண்ட் க்ரீனோட ஆம்ப்ரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ் கலர், ஸோ வந்து இந்த க்ரீன் கலர், இந்த பிங்க் கலர் அண்ட் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பேக் வந்து பார்க்கும்போதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இந்த பேக் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து கிருஷ்ணர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிருஷ்ணன் டிசைனே அவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பேர்ல்ஸ், ரெட் கலர் ஸ்டோன்ஸ், க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு இவ்வளோ நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தோன்னே தெரியாது வந்து இது வந்து கிருஷ்ணர் டிசைன் சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம 2 டிசைனாக கூட வச்சுக்கலாம். அதாவது இங்கேருந்து பார்த்தா நமக்கு வந்து கிருஷ்ணர் மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது மூணுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பீகாக் டிசைன் மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இந்த பேக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அடுத்த பேக் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டீசெண்டான ஒரு பேக். இது வந்து இப்போது வந்து நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி பேக் தான் போடுறாங்க. முன்னாடியே எல்லாருமே ஷோல்டரில் போட்டுக்கிற மாதிரி தான் போடுவாங்க. பட் வந்து இப்போலாம் இந்த மாதிரி கையே வச்சுக்கிற மாதிரி தான் போடுறாங்க. அது வந்து இது பார்த்திங்கன்னா நார்மல் டாப், குர்த்திஸ், எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம வந்து இது போட்டுக்கலாம். அண்ட் வந்து இதை டெய்லி வேர் பேக்கை கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பேக் பார்த்திங்கன்னா இது வந்து தமிழில் வந்து சுருக்குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பாட்டிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம கேள்விப்படுவோம். பட் வந்து இப்போ வந்து அதுவே ஒரு ட்ரெண்டாக வந்துடுச்சு. நம்ம வந்து எந்த லெஹங்கா போட்டாலும், எந்த சாரீ போட்டாலும் இந்த மாதிரி ஒரு பேக் வந்து ரிசப்ஷனுக்குலாம் கொண்டு போனால் தான் அது அந்த அவுட்ஃபிட்டே வந்து ஃபுல்ஃபில் ஆகும், கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த சுருக்குப்பையே வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக கொடுக்காம ஒரு சில்கில் வந்து கொடுத்துட்டு, அண்ட் இங்கே ஃபுல்லாக வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கில் வந்து ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு சமிக்கீஸ்லாம் வந்து வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளச்சும் அந்த மாதிரி தான். இதுவும் வந்து ஒரு சில்க் ஃபேப்ரிக்கில் கொடுத்துட்டு நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர். ஸோ வந்து இது வந்து ஒரு ஆரஞ்ச் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷன் கிளச். அண்ட் இந்த கிளச் மாதிரி இங்கே வந்து இன்னொரு கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடான பீசஸ் தான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இங்கே இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நீங்கள் கிளச்சாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து உள்ளே வந்து ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் க்ரீன் பேக். நிறைய பேருக்கு வந்து பாட்டில் க்ரீனாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய ஒர்க்லாம் எதுவும் கொடுக்கல, பட் ரொம்பவே டீசெண்டாக ரொம்பவே ரிச்சாக இருக்குது இந்த பேக் வந்து. ஸோ அந்த அண்ட் இது சைடில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட பிராண்ட் பேரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரித்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது நம்ம வந்து ஒரு டெய்லி வேர் பேக், ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல்லே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் எத்தனிக்காக வேணும்னா நம்மளுக்கு வந்து அந்த லெதர்லேயே வந்து இவங்க வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மல் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லாமல் ஒரு 3 கலர்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரியை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெட், ஆரஞ்ச் அண்ட் பீச் கலர். ஸோ நம்ம வந்து ஒரு குர்த்திலாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பேக் வந்து கேரி பண்ணிக்கலாம் நம்மளோட. ஸோ அடுத்த பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஃப்ளாட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கிற பேக். இதில் நம்மளால் நிறைய திங்ஸ் வச்சுக்க முடியாது, பட் வந்து போட்டால் வந்து ரொம்பவே ஃபேன்சியாக இருக்கும்னு நான் போட்டு காமிக்கல. ஸோ இந்த பேக்கும் ஒரு லெதர், ஒரு திக்கான லெதரில் வந்து ஒரு ப்ளூ கலர், பர்பிள் கலர், ஆஷ் கலர் அண்ட் கொஞ்சம் டார்க் ஆஷ் கலரில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதோட அதாவது ஓப்பன் பண்ணுறது அந்த பட்டனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்பவே பார்க்கவே ரொம்ப டீசெண்டாக ரிச்சாக இருக்குது இந்த பேக். அண்ட் இந்த பேக் கூடவே வந்து இவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்டாக அண்ட் ஸ்லிங் பேக்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இந்த ஸ்லிங் பேக் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ரொம்பவே க்யூட்டாக ஃபேன்சியாக இருக்குது. அண்ட் இதோட ஸ்லிங் கூட நார்மல் அந்த செயின் ஸ்லிங் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்லிங்கு ஒரு மெட்டல் ஸ்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறோம், ஒரு ஷார்ட் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு பெரிய பெரிய பேக்லாம் தூக்கிட்டு போனால் நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களாம் நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாக ஷார்ட்டாக ரொம்பவே க்யூட்டாக ஒரு ஸ்லிங் பேக் தூக்கிட்டு நம்ம போகலாம். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ரித்துக்குமார் போட்டிக்கில். அண்ட் உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னா அது பேரண்டிங் தான். ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும், எப்படி பார்த்துக்கணும், அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி 1000 கனவுகள் நமக்குள்ளே இருக்கும். குழந்தைங்க நம்ம மேலே பொசசிவாக இருக்காங்களா, இல்லைனா நாம் குழந்தைங்க மேலே பொசசிவாக இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுவே 2வது குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கு யார் மேலே பொசசிவ்னஸ், அந்த பாசம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எனக்கு வந்து 2 டாட்டர்ஸ். அவங்க பிறந்தது வந்து 2000 பிறந்தா. பெரியவ வந்து 2000 பிறந்தா. சென்னையில் தான் பிறந்தா. அவ கூட எல்லோரும் மாதிரி தான் எனக்கு கூட இருந்தது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சைல்டு, அந்த ஃபஸ்ட்டு சைல்டு பார்க்கணும், ஃபஸ்ட் பேபி தொடணும், அந்த ப்ரெக்னென்சி என்ஜாய் பண்ணணும், அதே மாதிரி வந்து அந்த டெலிவரி அப்போ எல்லோரும் கூட இருக்கணும். இதெல்லாம் வந்து எனக்கு கூட ரொம்ப ஆசை தான். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் மாதிரியே தான் இருந்தது. எல்லாம் அந்த 9 months ப்ரெக்னென்சியும் நல்லா அப்படியே போச்சு. அதுக்கப்புறமா வந்து அட்மிட் பண்ண சொன்னாங்க. சரி, அட்மிட் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து May 3rd 2000 வருஷம். அது ஆக்சுவலாக மில்லினியம் பேபின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் ரொம்ப ஆசையாக இருந்தோம் அப்போது. ஸோ காலையில் 11:30 மணி ஆச்சு. எனக்கு சிசேரியனில் தான் பண்ணாங்க. சிசேரியனில் பண்ணிவிட்டு நான் வந்து ஐசியூவில் இருந்தேன். அப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து என்னை எழுப்பிட்டு இது மாதிரி வந்து நம்மளுக்கு பேபி கேர்ள்டா அப்படின்னு சொன்னார். அந்த மொமெண்ட் வந்து நான் இன்னும் கூட அதை இன்னும் அப்படியே செரிஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் பேபியோட அந்த ஃபர்ஸ்ட் லைவ் அவ்வளோ ஒரு ஆனந்தம் கொடுக்கும் எனக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். நல்லா ஒரு பக்கம் நல்லா போய்ட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2006 வந்து என்னுடைய செகண்ட் டாட்டர் பிறந்தா. செகண்ட் டாட்டர் பிறந்தப்புறம் வந்து அவள் எப்படின்னா, அதாவது வந்து அவளுக்கு எப்படின்னா அம்மானா கொஞ்சம் க்ளோஸ், ரொம்பவே க்ளோஸ்ன்னு தான் சொல்லணும். அவளுக்கு வந்து டே டைம் எல்லாம் அம்மா இருக்கணும், நைட் டைம்னா அப்பா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் அவளுக்கு.
ஒரு நிமிஷம் கூட அந்த வந்து வீட்டில் இருந்தான்னா அவள் தான் என் கூட பேசணும், அவள் தான் என்கிட்ட தூங்கணும், அவள் தான் என்கிட்ட பேசணும். யாரையுமே விட மாட்டேன். எஸ்பெஷலி எல்டர் டாட்டர் வந்து விடவே மாட்டேன். பயங்கர பொசசிவாக இருப்பேன். அப்படியே நான் தான் அம்மா கிட்ட பேசுவேன், அம்மா மடியில் நான் தான் உட்காருவேன் அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் வந்து பெரியவ வந்து இதை அழகாக புரிஞ்சுட்டா. ரொம்ப ஒரு மெச்சூர்டாக அவளுடைய ஏஜுக்கு வந்து நல்ல மெச்சூரிட்டின்னு தான் சொல்லுவோம். அப்போது அவ்வளோ அழகாக புரிஞ்சுட்டு அவள் வந்து எந்த அளவு கோஆப்ரேட் பண்ணா அப்படின்னு சொன்னால், செகண்ட் ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்து அவள் வந்து அவ்வளோ அழகாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாள். அம்மா இப்படி பண்ணணும், அப்படி பார்த்துக்கணும், அப்படி பண்ணணும், மேலே நடுவில் தலைகாணி வச்சு படுக்கணும், என் கால் படக்கூடாது, இதெல்லாம் பார்த்து அன்றைக்கி எனக்கு பெயின்ஸ் வர்றப்போ கூட அவள் கண் முன்னாடி பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த பெயின்ஸ் வர்றப்போ கூட கண் முன்னாடி பார்த்துட்டு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே அம்மாவுக்கு பாப்பாவுக்கு பிறந்துருவோம்ல, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதில்லை அப்படி சொல்லி அந்த மாதிரிலாம் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே நேராக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவள் பாப்பா பார்த்தாலும் இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்ன தான் பார்த்தா எனக்கு அது கூட நல்லா ஞாபகம் இருக்குது. பாப்பா எங்கேன்னு கூட கேட்கல, ஃபஸ்ட்டு அம்மாவை பார்க்கணுன்னு தான் வந்தா பெரியவ. அந்த அளவு அவ்வளோ க்ளோஸாக இருந்தாள். சின்ன குழந்தை வளர என்னாச்சுன்னா அவளுக்கு அந்த பொசிஷன் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தியாகிடுச்சு, அழுக ஜாஸ்தியாகிடுச்சு, பிடிவாதம் ஜாஸ்தியாகிடுச்சு. எல்லாருக்குமே கோவம் வரும், அவளை அடிக்கணும்னு தோணும், திட்டணும்னு தோணும் சின்னவளை. அதனால என்னன்னு தெரியல, அவன் மேலே நிறைய டைம் போக நம்ம பெரியவங்க மேலே கொடுக்குற கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிட்டே இருந்தது. நான் இது ஓவரால் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். எப்போ இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன்னா, சின்னவ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் அவளை அடிக்கடி வாக்கிங் கூப்பிட்டு போவேன், ஷாப்பிங் கூப்பிட்டு போவேன், நாங்கள் 2 பேர் பேசிகிட்டே இருப்போம். சின்னவ பிறந்ததுக்கப்புறமா அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. யூஸ்வலாக வந்து எங்கள் அக்கா பசங்களாம் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் உட்காந்துட்டு அம்மா கிட்ட என்ன பிடிக்கும், அப்பா கிட்ட என்ன பிடிக்கும், எது பிடிக்கக்கூடாது, அம்மா எப்படி இருந்தால் பிடிக்கக்கூடாது, அதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சண்டே கிளாஸஸ் மாதிரி அப்படி வைப்போம். ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து அப்படி வைப்போம். அப்போ வந்து ஒரு வாட்டி பெரிய டாக்டர் வந்து எழுதியிருந்தா, வாட் ஐ லைக் அபவுட் மை மாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தா, வாட் ஐ டோன்ட் லைக் அபவுட் மை மாம். என் அம்மா கிட்ட என்ன பிடிக்கும், அம்மா கிட்ட என்ன பிடிக்காது, அது 2மே எழுதியிருந்தா. அப்போ எழுதியிருந்தப்போ வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய கோவப்படுவாங்க, ஐ டோன்ட் லைக், அது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா வந்து என் தங்கச்சியை போட்டு அடிப்பாங்க, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தா. அதே மாதிரி வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எங்கள் அம்மா எவ்வளோ திட்டினா கூட அடுத்த நிமிஷம் வந்து நல்லா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் கொஞ்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு. நான் வந்து யூஸ்வலாக வந்து பசங்களை பயங்கரமாக கொஞ்சம், அது வந்து சின்னவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்னவளை வந்து ரொம்ப பார்த்துட்டே இருந்தால் கூட அந்த இவளுக்கு 12 இயர்ஸ்க்கு கொடுக்குற அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த ஒரு ஃப்ரீடம், அந்த ஒரு ஸ்பேஸ் அவளுக்கு கொடுக்கணும்ல, அம்மா கிட்டேருந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளை கொஞ்சம் ஹக் பண்ணுறதோ இல்லையோ ஏதோ ஒன்று அது போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ வந்து எனக்கு அப்போ தான் தோண ஆரம்பிச்சிது, நம்ம இவகிட்ட அந்த கேப் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை எப்போ உணர்ந்தேன்னா, கொஞ்ச நாளைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அவள் வந்து ஒரு நாள் கேட்டாம்மா, நம்ம 2 பேர் வாக்கிங் போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டால். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், சரி நம்மளுடைய டைவர்ஷன் வந்து இந்த பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பெரியவங்களுக்கு கொஞ்சம் நாளுக்கும் 6 இயர்ஸ் கேப். ஸோ அந்த 6 இயர்ஸ் கேப் இருக்கும்போது நம்ம கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஆனால் பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் அந்த ஒரு ஃபீலிங் வருது. இல்லைன்னா அந்த கில்ட்டி கான்ஷியஸ் மாதிரி அது வருது. பட் ஸ்டில் அது அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளும் பண்ணக்கூடாது கான்ஷியஸாக வந்து பெரியவகிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதோ, இல்லைன்னா வந்து சின்னவகிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதோ. அதாவது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போடும்போது கூட இல்லை, ஒரு ஸ்பூன் இந்த பக்கம் போடும்போது கூட நிறைய போட்டோமா, 2 பேர் மாற்றி போட்டோமா, ஈக்குவலாக போட்டோமா, அந்த ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஆக்சுவலாக கரெக்டாக தான் போடுறோமா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. பெரியவளுக்கு நிறையா போட்டு சின்னவளுக்கு கொஞ்சமாக போடுறதோ, இல்லை சின்னவளுக்கு கொஞ்சமாக நிறையா போட்டு பெரியவளுக்கு கொஞ்சமாக போடுறதோ, அந்த ஒரு பயம் வர ரொம்ப கான்ஷியஸாக 2 பேருக்கும் இந்த பக்கம் ஒரு கரண்டி, இந்த பக்கம் ஒரு கரண்டின்னு போடுற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த அளவுக்கு ஐ வாஸ் வெரி வெரி கான்ஷியஸாக இருந்து பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஐ திங்க் சின்னோட கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவளுக்கு கற்றுப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கும் தெரியும், சரி சிஸ்டர்ஸ் அது பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அக்கா தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு இது வரும், அவளும் புரிஞ்சுப்பா.